வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது பால் குடித்த பிறகு வயிறு உப்பசம், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி அல்லது அதிக வாய்வு ஏற்படுகிறதா? பலர் இதை சாதாரண செரிமான கோளாறு என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஆக இருக்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் என்றால் என்ன, ஏன் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, எப்படி கண்டறிவது, சிகிச்சை முறைகள், சாப்பிட வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், பொதுவான தவறான நம்பிக்கைகள் என்பதை பற்றி தான் விரிவாக பார்க்குறோம். நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. எதுக்கு அப்படின்னா, என்னோட சேனலில் வந்து 50 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்குது. அது உங்களோட உங்களோட சப்போர்ட்டால் தான் இந்த 50 சப்ஸ்கிரைப்ஸ் தாண்டி இருக்கு. ஸோ இது மாதிரி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, மேலும் மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கும் இன்னும் ஆர்வமாக இருக்கும். ஸோ நான் போட்டிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் அதாவது தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிறது மாதிரி இந்த வீடியோலெல்லாம் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இன்டாலரன்ஸ் அப்படின்னா என்ன? லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இந்த லாக்டோஸ் என்பது பால் மற்றும் பால் பொருட்களில் உள்ள இயற்கை சர்க்கரை. நமது சிறுகுடலில் லாக்டோஸ் என்ற என்சைம் இந்த லாக்டோஸை உடைத்து ஜீரணிக்க உதவுகிறது. இந்த லாக்டோஸ் என்சைம் பொதுவான அளவில் இல்லாத போது லாக்டோஸ் முழுமையாக ஜீரணமாகாமல் பெருங்குடலுக்கு சென்று அங்கு பாக்டீரியாக்களால் நொதிக்கப்படுகிறது. இதனால் வயிற்று உப்பசம், வாய்வு, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. ஸோ இதை தான் நம்ம லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் அதோட விளக்கம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பிரைமரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், செகண்டரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், கன்ஜென்ஷனல் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இந்த பிரைமரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பார்த்திங்கன்னா, வயது அதிகரிக்கும் போது லாக்டோஸ் என்சைம் இயற்கையாக குறைவது. செகண்டரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடல் நோய்கள் அல்லது தொற்றுகள் காரணமாக லாக்டோஸ் குறைவது. கன்ஜென்ஷனல் லாக்டோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிறவியிலே மிகவும் அரிதாக ஏற்படும் மரபணு குறைபாடு. இந்த 3 தான் இதோட முக்கியமான காரணங்களாக கருதப்படுகிறது. அப்போ இது யாருக்கு அதிக ஆபத்தை உண்டாக்கும் பார்த்திங்கன்னா, இந்த குடும்ப வரலாறு உள்ளவர்கள், வயது அதிகரிக்கும் நபர்கள், குரோன் டிசீஸ் அல்லது சிலியலிக் டிசீஸ் போன்ற குடல் நோய்கள் உள்ளவர்கள். இந்த குரோன் டிசீஸும் சிலியஸ் டிசீஸும் நான் ஒரு வீடியோவை போட்டிருப்பேன், போய் பாருங்கள். தனித்தனி வீடியோ இருக்கும், பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல் அதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குடல் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், குடல் தொற்றிலிருந்து மீண்டவர்கள், இவங்களுக்கு வந்து இந்த ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதற்கான முக்கிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்டு 30 நிமிடம் முதல் 2 மணி நேரத்திற்குள் வயிற்று வலியோ, வயிறு உப்பசமாக இருப்பது, அதிக வாய்வு, வயிற்றுப்போக்கு, வயிற்றில் சத்தம், குமட்டல், சிலருக்கு அறிகுறிகள் லேசாகவும் சிலருக்கு மிகவும் கடுமையாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம இந்த ஒரு பால் சார்ந்த பொருட்களோ இந்த 30 நிமிடத்துலேருந்து 2 மணி நேரத்திற்குள்ள இந்தந்த அறிகுறிகள் இருந்தால் இது வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸு அப்படின்ட்டு நம்ம நினச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த லாக்டோஸ் அலர்ஜி மற்றும் லாக்டோஸ் இன்டாலரன்ஸுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து செரிமான பிரச்சனை, லாக்டோஸ் என்சைம் குறைபாடு, உயிருக்கு ஆபத்தானது அல்ல. மில்க் அலர்ஜி அப்படின்னு, அந்த லாக்டோஸ் அலர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் எதிர்வினை, தோல் அரிப்பு, வீக்கம், மூச்சு திணறல் போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படலாம். இது வந்துன்னா உடனடி மருத்துவ உதவி தேவைப்படும். ஸோ இது 2 தான் இதோட 2க்கும் வித்தியாசம். நம்ம இதை எப்படி கண்டறிவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய பரிசோதனைகள், அதாவது அறிகுறிகளுக்கு மதிப்பீடு, லாக்டோஸ் ஹைட்ரஜன் பிரீத் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் லாக்டோஸ் டோலரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் டூல் அசிடிட்டி டெஸ்ட், இது குழந்தைகளுக்குள்ள டெஸ்ட்டு. அப்புறம் தேவையான பிற குடல் நோய்களுக்கான பரிசோதனைகளை டாக்டர் பரிந்துரைத்து அந்த பரிசோதனை நம்ம செய்யும்போது அதோட ரிப்போர்ட்டை வச்சு இதை வந்து கண்டறிவாங்க. இதற்கான சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸை முழுமையாக குணப்படுத்த மருந்தில்லை, ஆனால் அறிகுறிகளால் கட்டுப்படுத்த முடியும். இந்த மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய
லாக்டோஸ் குறைந்த உணவு முறை, லாக்டோஸ் என்சைம் சப்ளிமெண்ட்ஸு, கால்சியம் மற்றும் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸு தேவைப்பட்டால் இதெல்லாம் எடுக்க மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. ஸோ இதை எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு டோலரன்ஸை கட்டுப்படுத்த முடியும். நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாக்டோஸ் அதாவது லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் குடிக்கலாம். தயிர் சிலருக்கு சகித்து கொள்ள முடியும், சிலருக்கு வந்து அது ப்ராப்ளத்தை உண்டாகும். ஸோ தயிரும் எடுத்துக்கலாம். அப்புறம் கடின வகை சீஸ், காட் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எடுத்துக்கலாம். சோயா பால், பாதாம் பால், ஓட்ஸ் பால், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்க வேண்டியனா சாதாரண பால். ஏன் அப்படின்னா அதில் வந்து டோலரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்துருங்க. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் தவிர்த்துருங்க. மில்க் ஷேக்கு, க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க்கு, சில இனிப்புகள், லாக்டோஸ் உள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டாலே இந்த இன்டாலரன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில சிக்கல்கள் இருக்குது இதனால். சரியான உணவு முறை பின்பற்றாமல் இருந்தால் இதில் என்ன ஆகும்னா கால்சியம் குறைபாடு ஏற்படும், விட்டமின் டி ஏற்படும், அப்புறம் எலும்பு வலிமையினோடும் ஓஸ்டியோபோரோசிஸ் அபாயம் ஏற்படும், வாழ்க்கை தரம் பாதிப்பு ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உணவு முறைகள் எடுத்தால் தான் இதிலேருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். நம்ம வாழ்க்கை முறைக்கத்துலேயும் சில மாற்றங்களை உண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த இதில் எல்லாம் விடுபட முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு லேபிள்களை படிக்கும் பழக்கம் இருக்கணும். அந்த உணவு லேபிளில் என்ன படிச்சுட்டு அதில் அது லாக்டோஸ் டோலரன்ஸ் இருக்கான்னு அதை பார்த்துக்கணும். அதுமாதிரி சிறிய அளவில் பால் பொருட்களை சோதித்து உடலின் சகிப்புத்தன்மை அறியணும் ஃபஸ்ட்டு. மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணரின் ஆலோசனை பெறணும். அப்புறம் கால்சியம் நிறைந்த லாக்டோஸ் இல்லாத உணவுகளை தேர்வு செய்யணும். தினசரி உடற்பயிற்சி செய்யணும். அப்போ இந்த லாக்டோஸ் டோலரன்ஸ் உள்ளவங்க இதெல்லாம் நீங்கள் பின்பற்றினா தான் அந்த லாக்டோஸ் டோலரன்ஸ் அறிகுறிகள்லேருந்து விடுபட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக பால் குடித்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு டோலரன்ஸ் இருக்கா இல்லையான்னு உள்ளது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் என்பது மில்க் அலர்ஜி அப்படின்னாங்க. அதை நான் மேலுமே சொன்னேன், மில்க் அலர்ஜி ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தவறாக கருத வேண்டாம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் பால் பொருட்களை முழுமையாக நிறுத்த வேண்டும். அது வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படி நிறுத்தணும்னு அவசியம் இருக்காது. சிலரால் லாக்டோஸ் ஃப்ரீ அல்லது குறைந்த லாக்டோஸ் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் இப்போ மில்க் பார்த்தீங்கன்னா வரும், லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் அப்படின்ட்டு வர்றது நிறைய வருது. ஸோ நீங்கள் லாக்டோஸ் ஃப்ரீ உள்ள மில்க்களை குடிக்கலாம். ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இது ஆபத்தான நோயான்னு கேட்டிங்கன்னா ஆபத்தான நோய் இல்லை. ஆனால் சரியான உணவு முறை நமக்கு அவசியம். நம்ம எப்போது மருத்துவரை அணுகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறைதல், மலத்தில் இரத்தம் வருது, கடுமையான வயிற்று வலி, குழந்தைகள் வளர்ச்சி குறைவு அறிகுறிகள் தொடர்ந்து நீடித்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி மருத்துவர் பரிந்துரைக்க பரிசோதனைகளை செய்து மருந்துகளை எடுப்பது மிகவும் முக்கியம். இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்லேருந்து எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம லாக்டோஸ் உள்ள உணவுகளை அடையாளம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அதை தவிர்க்கணும். அப்புறம் லாக்டோஸ் ஃப்ரீ மாற்று உணவுகளை பயன்படுத்தணும். அப்போ நம்ம லாக்டோஸ் உள்ள உணவுகளை அடையாளம் பார்த்துட்டு லாக்டோஸ் ஃப்ரீ உள்ள உணவுகளை எடுக்க பழக்கணும். அப்புறம் கால்சியம் மற்றும் விட்டமின் டி போதுமான அளவில் பெறுறதுக்கான உணவுகளை எடுக்கணும். அப்புறம் மருத்துவர் ஆலோசனை பின்பற்றி வாழ்க்கையை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும். சீரான வாழ்க்கை முறை கடைபிடிக்கணும். அதாவது என்ன நமக்கு தேவை, என்ன உடம்புக்கு தேவை, என்ன விட்டமின்ஸ் தேவை, என்ன சத்து தேவை, இதெல்லாம் எடுத்து நம்ம கடைபிடித்தோன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ இதை தடுப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மரபணு காரணமான ஏற்படும் லாக்டோஸ் இன்டாலரன்ஸை முழுமையாக தடுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரியான உணவு முறை, உணவு லேபிள்களை கவனமாக படித்தல், மருத்துவரின் ஆலோசனை, போதுமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது, இவற்றின் மூலம் இந்த அறிகுறிகளிலிருந்து சிறப்பாக நம்ம கட்டுப்படுத்தலாம். ஸோ இதை நீங்கள் என்னன்னுள்ளதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் என்பது மிகவும் பொதுவான செரிமான கோளாறு. சரியான உணவு தேர்வு மற்றும் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலம் பெரும்பாலானோர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மாற முடியும். பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு அல்லது வயிற்று உப்புசம் ஏற்பட்டால் அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுங்கள். சரியான உணவு முறை எடுத்தால் தான் ஆரோக்கியமான செரிமானத்திற்கு நமக்கு முதல் படியாக இருக்கும். ஸோ சரியான உணவு முறைகளை தேர்ந்தெடுங்கள்.
நண்பர்களே, உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள ஆதரவு இருந்தால் தான் நிறைய வீடியோக்கள் போட எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ மற்றும் ஆரோக்கியமான விழிப்புணர்வு வீடியோகளுக்கு என்னோட டிக்சன் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி வைங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.